ராஜஸ்தானின் ஒரு நாளுங்க. நான் ராஜஸ்தான்ல என்ன பண்ணேன் இந்த வீட்ல காட்ட போறேங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிரிஜோ. நான் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல ஒரு ஹாஸ்டல்ல வாலண்டர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். நானு, மேனேஜரு. அவர் மேனேஜர் உங்க ஃப்ரெண்டு தான். அவர கூட்டிட்டு நல்லா ஜிம்மு ஜிம்முன்னு ஊர அப்படியே சுத்தி பார்த்து, அழகான இடங்களை எல்லாம் கவர் பண்ணிட்டு, நாங்க வந்து முக்கியமான இடம் தான் பார்த்தீங்கன்னா, எக்சர்சைஸ் பண்றதுக்குள்ள கிரவுண்ட். இது பார்த்தீங்கன்னா, அந்த போலோன்னு சொல்லுவாங்கல்ல, போலோ விளையாடுறது, அப்புறம் இந்த கால்ஃப் விளையாடுற கிரவுண்டுங்க, மைதானம்ங்க. ரொம்ப ஃபேமஸான இடம். அப்புறம் நம்ம தலைவனுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட்டை கொடுத்துட்டு நம்மளும் லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம ஜூட்டு விட்டாச்சு. கடைசியில் ரியல் ராஜஸ்தானி வடக்கன்ஸை பார்த்தாச்சுங்க. எவ்வளோ பேர் லோடு ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்டல் போய் சேர்ந்துட்டோம். இன்னைக்கு நம்மளுக்கு 2 ஃபாரின் கப்பிள்ஸ் வந்தாங்க. கிளைண்ட்டா கெஸ்ட்டா அவங்களுக்கு அப்படி வழி வச்சுட்டு பாய் பாய்ன்னு சொல்லிட்டு மண்டே ரொம்ப கோளாறாக இருந்த காரணத்தினால் மண்டே விட்டு இறங்கிட்டோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம மேனேஜர் விட்டு தான். பெரிய கைங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. சரின்னு சொல்லிட்டு அவர் தயவில் ஃப்ரீயாக ஒரு கட்டிங் ஆகி போச்சு நம்மளுக்கு. சிரிப்புலேயே தெரியணும். எல்லார் மண்டையிலையும் ஓடுற மாதிரி எனக்கும் கேள்விகள் நிறைய வந்துச்சு. ஒழுங்கா வருமா வராதா வெட்டுவாரா என்ன சொல்றது, இன்ட்ரோவர்ட் ஃபீலிங் மேல் அப்பப்போ வந்துட்டு போயிடுச்சு. பரவாயில்லைங்க, கொடுத்த இதுக்கு அழுகா வலுவா முடிய வெட்டி கையில் கொடுத்துட்டாரு. நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்துட்டேன். பானிபூரி கடை. நானும் எங்கள் மேனேஜரும் அதுவும் அதவா நம்ம ஃப்ரெண்டும் பானிபூரி திங்கிறது ஒரு ஹாபியாகவே வச்சுருந்தோம். டெய்லி போய் பானிபூரி திங்கிறது தான் எங்களுக்கு முக்கியமான டாஸ்க்கே. ஏன்னா அவர் டயட்டில் இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பானிபூரியை கொண்டு விட்டு தின்ன விட்டேன். இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டான்சிங் ரோஸ் கோவிந்த் பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு பெரிய வெயிட்டாக போய் சாப்பிட்டோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்தாச்சு. எனக்கு இங்கே வந்து வேலை வந்து கிளைண்ட்டை டீல் பண்ணுறதும் முக்கியமான வேலை. ஸோ இன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா கேம் நைட் கண்டக்ட் பண்ணேன். இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட்டு கூட இவ்வளோ பதறி இருக்க மாட்டார். இந்த ஜிங்காவில் இது கீழே விழுந்து அவர் பட்ட பதறி இருக்கே, அதை சொல்லவே முடியாதுங்க. அப்படியே அதை ஜெயிச்சுட்டு அந்த மனுஷன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதுக்கு தான் இங்கே காசே. அதை நீங்கள் பாருங்க, அந்த ரியாக்ஷனை பாருங்க பாருங்க. இன்றைய நாள் இப்படியே ஜாலியாக முடிஞ்சிடுச்சு. நன்றி, மீண்டும் வருக.